வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டேமேஜ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அதுவும் 2 இடங்கள்ல நடக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்ற மாதிரியான ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அபிகெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுறா. அவளோட பாடி பார்ட்ஸை ஒரு மாதிரி கிராஸ் ஷேப்ல வெட்டி வச்சுக்கிட்டு அண்ட் அவரோட டார்சோ மட்டும் காணாம போகுது அப்படின்னே சொல்லலாம். இதே பேட்டர்ன்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி சிகாகோலையும் தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகள்ல ஒர்க் பண்ண டிடெக்டிவான நம்ம டான் லாரன்ஸை இந்த கேஸை பத்தி அனலைஸ் பண்ண கூப்பிடுறாங்க. அவரோட பார்ட்னர் தான் பிராவோ அப்படின்றவர். அந்த அனாலிசிஸை கொடுக்கறதுக்காக இவர் சிகாகோல இருந்து கிளம்பி ஸ்காட்லாண்டுக்கு போறாரு. அங்க பாய்ட் அப்படின்ற ஒரு ஆபீசரை சந்திக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அண்ட் இங்க நடக்கக்கூடிய தொடர் கொலைகள் என்னென்ன அண்ட் அங்க நடந்த அந்த கொலைகள் என்னென்ன அண்ட் இதுக்கான காமன் கனெக்ஷன் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் கில்லர் யாரு, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அதுவும் சில வருஷங்களுக்கு அப்புறமாட்டு அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. அதுவும் காப்பி கேட் கில்லரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான இந்த சந்தேகங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு போர் தொழில் படம் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இது இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்த்தேன். அதுலயும் ஆரம்ப காட்சிகள் அப்படின்றதெல்லாம் சூப்பரான ஒரு பில்டப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான ஒரு டிடெக்டிவ் த்ரில்லருக்கான எல்லா விஷயங்களும் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்கல்ல, அங்க பயங்கர புவரா எழுதியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா காட்சி அமைப்புகளை விடுங்க, எழுதுனதே கன்வின்சிங்கா இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்கள்லாம் இவங்க எப்படி அரைவ் பண்றாங்க அப்படின்றதுக்கான அந்த லாஜிக் அப்படின்றதே நம்புற மாதிரி இருக்காது. கடைசியா கில்லர் யாரு அப்படின்ற அந்த லாஜிக் இன்னுமே கொடூரமா இருக்கும். அதை விட கொடூரம் அந்த கில்லருக்கு கடைசியா என்ன ஆகும் அப்படின்றது, அதுவுமே ரொம்ப ரொம்ப நார்மலா எழுதியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் கிறிஸ்பா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் டிடெக்டிவ் த்ரில்லருக்கான ஒரு பில்டப்பை மட்டும் கொடுத்துட்டு கடைசியா ஏமாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ராவான சில காட்சிகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.